வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு ரியல் கதை. இது கலாமோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு இருந்தபோது ஒரு கதை. திருச்சி மாவட்டத்தில் ஒரு பொண்ணு ஒரு 2006 2007 இருக்கும், 2008 கூட இருக்கலாம். அந்த பொண்ணு பேர் சரஸ்வதி. மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கிடுச்சு. ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு ஃபோன் வருது, போலீஸ் எஸ்பிக்கு. ராஷ்டிரபதி பவன் டெல்லியிலேருந்து ஃபோன் வருது. டெல்லியிலேருந்து என்ன ஃபோன் வருதுன்னா, இது மாதிரி துறையூர்னு ஊரில் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு 15 வயசோ 16 வயசு. அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி தாய்மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தாய்மாமனுக்கு 45 வயசு ஆகுது. 30 வயசு டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது. நீங்கள் போய் அதை என்னன்னு பாருங்கள், ஒரு எட்டு பார்த்து அதை தீருங்க அனுப்புகிறார். போலீஸ்காரனை பார்த்து ஜனாதிபதியே சொல்லிட்டாரு. உடனே கிடுகிடுன்னு அங்கே போகிறாரு. போகிறச்சியே ஒரு மாதிரி அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு. அந்த அம்மா அப்பாவே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வறுமையில் தான் இதெல்லாம் பண்ணோம், நாங்கள் பண்ணது தப்புன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நாங்கள் அதை நிறுத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. பொண்ணு இவர் கேட்குறாரு போலீஸ்காரர், என்னம்மா உனக்கு பண்ணணும், வாழ்க்கையில் நீ என்ன போகிற அப்படின்னு. இந்த பொண்ணு ஒரு பெரிய +2 ஸ்கூல் ஒன்று சொல்லுதோ, இல்லை +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜ் பேர் சொல்லுது. அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. உடனே இவர் அந்த காலேஜுக்கு பிரின்ஸிபலோ கரஸ்பாண்டன்ட் இவரோட ஃப்ரெண்டு இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இன்றைக்கி கடைசி நாள், இந்த பொண்ணு வாங்கியிருக்கிற மார்க்குக்கு அங்கே கிடச்சிரும், ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலாமே சொல்கிறாருன்னா ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துடலாம், அப்ளிகேஷன் மட்டும் இன்றைக்கி கொடுத்துருங்கன்னா கொண்டு போய் அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அங்கே கிடச்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன கேட்குறாரு, சரி நீ இப்படி அப்படின்னு வந்துடுச்ச, நீ இங்கே ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற, உனக்கா எப்படி ராஷ்டிரபதி பேசுகிறாரு, ஜனாதிபதியே பேசுகிறாரு, உங்களுக்கு எப்படி ஜனாதிபதியை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலுக்கு கலாம் ஐயா வந்திருந்தார், அவர்கிட்ட இல்லை யாரை வேணால் கேள்வி கேட்கலான்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு ஏழை வீட்டில் இருந்து நான் பிறந்து படிக்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு கலாம் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு உட்காந்தார், எஜுகேஷன், படிப்பு, அது இருந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும், அதனால் படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம், உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு படிப்பை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுக்குறாரு கலாம். அவரோட இமெயில் ஐடியும் ஒரு ஃபோன் நம்பரும் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்காவது ஏதாவது ரீச் பண்ணோன்னா இந்த மெயில் ஐடியிலையோ இந்த ஃபோன் நம்பர்லையோ மெயில் அனுப்புங்க, என்னை கூப்பிடுங்க, நான் செய்கிறேன்னு சொல்கிறேன். நைட்டெல்லாம் அந்த பொண்ணு எழுதுக்கிட்டே இருக்குது, கார்த்தால கல்யாணம் பண்ணிவிடுவாங்கன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்தால அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து ஜனாதிபதிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் அழுதுகிட்டே இது சொல்லுது, அது கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. அதனால தான் அவர் அங்கேருந்து கூப்பிட்டுருக்கிறாரு. இது முடிஞ்சு போயிடுச்சு, ரிட்டையர் ஆகி போயிட்டார். அவர் அமெரிக்காவில் போய் இன்னொரு இடத்துல பேசுகிறார், ஹியூஸ்டனில். அந்த ஹியூஸ்டனில் அவர் பேசும்போது அவர் பேசிவிட்டு அங்கேருந்து இறங்குறார். தமிழ் சங்கத்தில் அவர் பேசிடுறாரு, இறங்கி வர்றார். இறங்கி வந்தோன்னா ஒரு லேடி, அவங்க கணவர், 2 பசங்க, அம்மா அப்பா எல்லாரையும் ஏற்றி ஸ்டேஜில் பேசுறதுக்கு ரெடியாகிறது. இந்த இறங்கி போயிட்டுருக்கார் போலீஸார். சார் ஒரு நிமிஷம் அப்படின்னா, என்னம்மா அப்படின்னா, சார் நீங்கள் என்ன மறந்துட்டீங்க, நான் உங்களை மறக்கலை அப்படின்னா. சார் உன் ஞாபகம் இருக்கா, துறையூரில் சரஸ்வதி கல்யாணத்தை நிறுத்தினீங்களே, அது நான் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இன்றைக்கி அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்டில் வேலையாக இருக்குது. இவர் அங்கே பேச போகிறாருன்னு தெரிஞ்சு 300 கிலோமீட்டர் காரில் ஓட்டிகிட்டு அந்த பொண்ணு பார்த்துருக்கு. இது எதுக்கு இந்த கதையை அவரும் சொன்னார், நானும் ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னா, படிப்புங்கிறது உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய பேர் படிப்பை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, கண்டினியூஸாக நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறத சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இது நிஜமாக நடந்த கதை. அது நான் சொல்கிறது, சரஸ்வதி, நான் துறையூர் சார், நான் படித்து வேலைக்கு போய் இன்றைக்கி
நான் வந்து பல லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு. ஒரு 1000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பொண்ணு எப்படியோ கலாம் தயவில் ஒரு காலேஜில் சேர்ந்து படித்து இவ்வளோ தூரம் முன்னேற முடியும்னா, நம்மளுக்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அம்மா அப்பா யாராவது இருந்து, கண்ணே முத்தே படி, கார்த்தால எழுந்தால் டீ போட்டு தரேன், எப்படியாவது படித்து மார்க் வாங்கிடுறா ராசா அப்படின்னு கெஞ்சிடுது. இது மாதிரி சமயத்தில் நம்ம படிக்கிறதுக்கு பழங்க மாட்டேங்குது. இல்லை காலேஜ் முடித்த அப்புறம் உங்களை ஸ்கில் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வளைய மாட்டேங்குது. ஆனால் இந்த நிஜங்கதை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆள் சின்சியராக படித்தாங்கன்னா எந்த லெவலுக்கு போனால் எந்த தடையும் கிடையாது, தடைங்கிறதே கிடையாது. இன்னொன்று, ஒரு பெரிய மனுஷங்கிறவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு கலாம் ஒரு எடுத்துக்காட்டு. அன்றைக்கி வந்தார், கேள்வி கேட்டார், பதில் சொன்னார், போயிட்டாருன்னு இருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டும் கொடுக்குறாரு. ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறவர் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசுறதுக்கு ஒரு ஆளும் வச்சுருக்கிறார். ஊரில் இருந்தால் அவரே பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு திருச்சியில் ஒரு எஸ்பியை பார்த்து பேசுகிறார். அந்த எஸ்பி வந்து கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, என் பொறுப்பு முடிஞ்சதுன்னு விடாமல் கலாம் சொன்னாருன்னு அந்த பொண்ணுக்கு எங்கே படிக்கணும்னு பார்த்து சீட்டு வாங்கி கொடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு. சரஸ்வதி வாழ்க்கையில் இந்த போலீஸ்காரரும் கலாமும் பண்ணிட்டாங்க. நம்மளை சுற்றி பல விஷயங்கள் இது மாதிரி நடக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 2 ஆர்கனைசேஷன், ஒன்று நடிகர் சூர்யா நடத்துறது, இன்னொன்று என் ஃப்ரெண்டு நடத்துறது, மாத்திரம் ஃபவுண்டேஷன். எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ பேர் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும், அட்லீஸ்ட் இவங்க 2000 பேர் ஒரு வருஷத்துக்கு படிக்க வைக்கிறாங்க, ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் எதர் மாத்திரமில் போடுங்க, இல்லை இந்த சூர்யா சாரோட அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புங்க. ஆனால் படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த கதையிலேருந்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.